Hi students, so இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருக்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கும் எப்படி வந்து ட்ரை எக்ஸெப்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணிருக்கேன், இங்க நான் ஏன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். தென் அதை நான் லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 3 எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தோம்னா 0, 1, 2. ஸோ என்ன வந்திருக்கு, 0, 1, 2. இதுதான் அதோட அந்த லிஸ்டோட இண்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், பிரிண்ட்ல செகண்ட் எலமெண்ட், பிரிண்ட்ல ஃபோர்த் எலமெண்ட் கொடுத்துருக்கேன். பட் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன், சின்டாக்ஸ் எரர் வந்து எதுவுமே கிடையாது. சின்டாக்ஸ் எரர்ஸ் எதுவுமே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கிடையாது. பட் நான் இப்ப அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன வரும், எரர் வருமா, ரன் ஆகும். பாத்தீங்க அப்படின்னா எரர் தான் வருது. இது செகண்ட் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் தேர்ட் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது என்ன காமிக்குது, என்ன எரர் இங்க காமிக்குது, இண்டெக்ஸ் எரர், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, இண்டெக்ஸ் எரர்னா நான் கொடுத்திருக்கிறது எத்தனை தான் கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் 0, 1, 2 தான் இருக்கு. பட் நான் அக்சஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், A3 அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்சஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால என்ன பண்ணுது, எரர் அக்கர் ஆகுது. இதை நம்ம எப்படி போடலாம், இப்ப இந்த ரெண்டுமே வந்து நமக்கு என்னன்னா, இந்த ரெண்டுமே நமக்கு பண்ணணும். இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கண்டிப்பா பண்ணணும். சோ பண்ணணும்ன்றத நான் எதுல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ட்ரைல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேனா. சோ பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ட்ரைக்குள்ள கொடுக்கணும். சரியா. சோ நெக்ஸ்ட் என்ன எரர் மெசேஜ் நம்ம எதுல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், எரர் மெசேஜ் எக்ஸெப்ட், எக்ஸெப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எரர் மெசேஜ் கொடுக்கணும். சோ என்ன எரர் மெசேஜ் வேணாலும் கொடுக்கலாம், அண்ட் எரர் அக்கர் அப்படின்னு கூட நீங்க வச்சு கொடுக்கணும். ஓகே, நான் கொடுத்துட்டு இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்ப எனக்கு வரப்போற எரர் செகண்ட் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இட் வில் டெல் அண்ட் எரர் அக்கர்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு எரர் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ணிருக்கணும், அங்க கரெக்டா அந்த சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். சரியா. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எரர்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். சோ இதுதான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எதை பண்ணணுமோ, ஓகே, எந்த பார்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ, ஓகே, எந்த பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த பார்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்கணும், ட்ரைக்குள்ள கொடுத்துருக்கோம். சோ என்ன வந்து எரர் மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகணும், சோ என்ன எரர் மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அது வந்து இந்த எக்ஸெப்ட் பார்ட்டுக்குள்ள கொடுக்கும். சரியா. சோ இந்த எக்ஸெப்ட் பார்ட்ல வந்து ஒரு எரர் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்றதுலாம் கிடையாது. we can give more errors, நிறைய எரர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சோ அது வந்து எப்படி பண்றது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பட் இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட்ல நீங்க நல்லா கிளியரா இருக்கணும். சோ கிளியரா இருந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, வந்தா இந்த மாதிரி எரர்ஸ் வரும் அப்படின்றத புரிஞ்சு எதை ட்ரைல போடணும், எதை எக்ஸெப்ட்ல போடணும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுல நான் எப்படி வந்து மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.